أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் எழுப்புகின்றேன். இந்த கேள்வி பரீட்சைக்கான கேள்வி அல்ல, இது யதார்த்தமான கேள்வி. இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய கடைசியில் இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கலாம். கேள்வி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5 தூண்கள் நமக்கு தெரியும்: கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இந்த 5 மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 5மே 5 பில்லர்கள், 5 தூண்கள். கேள்வி என்னவென்றால், 5 பில்லர்களை நாம் காண்கின்றோம். 5 பில்லர்களுக்கு மேலாக இருக்க வேண்டிய முகடு எது, எங்கே? பின்பு அதனுடைய சுற்றுச்சுவர் எங்கே? அதனுடைய கதவுகள் எங்கே? அதனுடைய ஜன்னல்கள் எங்கே? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஒரு பெரிய கட்டடம், ஒரு பெரிய மாளிகை இஸ்லாம் என்று வைத்துக் கொண்டால், அந்த மிகப்பெரிய மாளிகையினுடைய 5 தூண்கள் இருக்குது. அந்த 5 தூண்களை பற்றி ஒவ்வொரு பயானிலும் பேசப்படுகின்றது. இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இந்த 5 தூண்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த 5 தூண்களுக்கு மேலாக எது கட்டடம், எது ஆர்சி, அது எங்கே? அதே போன்று இந்த 5 தூண்களும் சுற்றி இருக்க வேண்டிய சுவர் எங்கே? அதனுடைய கதவு எங்கே? ஃபவுண்டேஷன் எங்கே? அதனுடைய வாசல் எது? அதனுடைய ஜன்னல்கள் எது? எல்லாமே இருக்கணும் இல்ல? அப்போ இவையெல்லாம் எதுவென்று முஸ்லிம்கள் இதுவரைக்கும் அதனுடைய கோர் வரை செல்லவில்லை என்பதை முதலில் விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான கேள்வி. இதை யோசித்துக் கொண்டே இருங்கள் ரமலான் முழுவதும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த பதிலை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தேடுங்கள். 5 தூண்கள் இருக்கின்றது, 5 பில்லர்கள் இருக்கின்றது. அதனுடைய முகடு, சுற்றுச்சுவர்கள், வாசக்கதவு, ஃபவுண்டேஷன், கடக்கால், கீழே போடக்கூடிய அந்த கடக்கால், அதே போன்று ஜன்னல் கதவுகள், இவையெல்லாம் எங்கே, எது என்பதை இன்ஷா அல்லாஹ் தேடுங்கள்.